முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதென்றும் இத்தலத்தை விஸ்வகர்மா என்ற தேவதர்ஷன் உருவாக்கியதாகவும் கூறப்படுகிறது. ஒருமுறை சூரபத்மன் என்ற அரக்கன் தேவர்களை துன்புறுத்தி வந்துள்ளான். அவனை கண்டு பயந்த தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று தங்களை காக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அவர்களின் வேண்டுதலை ஏற்ற சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகளை உருவாக்க அதிலிருந்து முருகப்பெருமான் தோன்றுவித்து சூரபத்மனை வதைத்ததாக புராணங்கள் கூறுகிறது. சூரபத்மனை வதம் செய்ததால் முருகப்பெருமானுக்கு பிரம்மஹஸ்தி தோஷம் ஏற்பட்டுள்ளது. அதை போக்க முருகப்பெருமான் தனது தந்தையான சிவபெருமானை தாமரை மலர் கொண்டு பூஜித்து வந்ததாக கூறப்படுகிறது. முருகப்பெருமான் பூஜித்த சிவலிங்கமானது இத்தலத்தில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் முருகப்பெருமான் கிழக்கு திசையில் பாலசுப்பிரமணிய சுவாமியாகவும் தெற்கு திசையில் சண்முகராகவும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். மாசி மகம் இத்தலத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மாசி மகத்தன்று பக்தர்கள் கடலில் நீராடி பின் முருகனை தரிசித்தால் பல பாவங்கள் போகும் என்பது நம்பிக்கை. ஒரு காலத்தில் இத்தலத்தை சுற்றி 24 தீர்த்தங்களான முகாரம்ப தீர்த்தம், தெய்வானை தீர்த்தம், வள்ளி தீர்த்தம், லட்சுமி தீர்த்தம், சித்தர் தீர்த்தம், திக்குபாலகர் தீர்த்தம், காயத்ரி தீர்த்தம், சாவித்ரி தீர்த்தம், சரஸ்வதி தீர்த்தம், ஐராவத தீர்த்தம், வைரவ தீர்த்தம், துர்க்கை தீர்த்தம், ஞான தீர்த்தம், சத்திய தீர்த்தம், தரும தீர்த்தம், முனிவர் தீர்த்தம், தேவர் தீர்த்தம், பாவநாச தீர்த்தம், கந்த புட்கரணி தீர்த்தம், கங்கா தீர்த்தம், சேது தீர்த்தம், கந்தமாதன தீர்த்தம், மாதுரு தீர்த்தம், தென்புலத்தார் தீர்த்தம், புஷ்கரணி தீர்த்தம் போன்றவை இருந்ததாகவும் காலப்போக்கில் அனைத்தும் மணலால் மூடப்பட்டு தற்பொழுது புஷ்கரணி எனப்படும் நாழிக்கிணறு மட்டுமே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் திருச்செந்தூர் கடலில் அனைத்து தீர்த்தங்கள் கலந்திருப்பதாகவும் அதில் நீராடி முருகனை தரிசித்தால் நாம் வாழ்க்கையில் நோய் நொடியின்றி எதிரிகளின்றி சகல சம்பத்துகளுடன் வாழ்வாங்கு வாழலாம் என்பது மக்களின் நம்பிக்கை.